தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கேம்பெயின் செக்ரட்டரியான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் கட்சியை விட்டு விலக போறதா ஒரு தகவல் கிடைக்குது. ஏன் விலக போறாரு டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழக வெற்றி கழகத்துல மாற்று கட்சி இணைப்பு விழா அப்படின்னு ஒன்று உருவாக்கி மற்ற கட்சிக்காரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறது வழக்கமா இருந்துட்டு இருக்கு மக்களை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு பல முன்னாள் எம்எல்ஏக்களும் நடிகர் மன்சூர் அலிகான், இயக்குனர் ஆர்பி உதயகுமார் அவர்கள்லாம் வந்து கட்சியில இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் பார்த்துருப்போம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபேக்ட் இந்த 2026 தேர்தலில் மிக முக்கியமான பங்கு வகிச்ச பல ஊடகத்துல போய் தமிழக வெற்றி கழகத்துக்காக ஆதரவா பேசிய அண்ட் பிரச்சாரங்கள்ல பேசிய கேம்பெயின் செக்ரட்டரியான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலக போறாரு கூடிய விரைவில் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு நம்பகமான சோர்ஸ் கிடைச்ச ஒரு தகவல். ஏன் விலக போறாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது சொல்ற வார்த்தை தான் இங்க கூடுதல் கவனத்தை ஈர்க்கிறது. என்னன்னா, எனக்கு இங்க உரிய மரியாதை கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரலாமா? இவருக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா, மாற்று கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்து இன்ஃபேக்ட் எனக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு வெற்றிக்கு மிக முக்கியமா பங்கு வகிச்ச ஒரு சில நபர்கள், முக்கியமா அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்லாம் வந்து அவரு வந்து இங்கிருந்து அதிமுக இருந்து தமிழக தாவேக்காக்கு போனதுக்கு அப்புறம் தாவேக்கா ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். தேர்தலுக்கு முன்னாடி என்னதான் ஆதவர்ஜுனாவோ திரு என் ஆனந்த் அவர்களோ திரு ஜோசப் விஜய் அவர்களோ இருந்தாலும் செங்கோட்டையன் இங்கிருந்து அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தாவேக்கால வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் சீக் ஆச்சு. ஆனால் ஆக்சுவலா திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பக்கத்துல உட்கார வச்சு அவர் ஒரு அட்வைசரா பார்த்திருக்க வேண்டிய, இன்ஃபேக்ட் திரு விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருப்பாரு, பனுடி ராமச்சந்திரன் அவர்களை வந்து பக்கத்திலே வச்சிருந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு பக்கத்துல அவர் உட்கார்ல, அதுக்கு பக்கத்துல 2-3 இடம் தள்ளி உட்கார வச்சிருக்கிறாங்க அவரை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இரண்டாவது விஷயம், திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் எங்க இருக்காருன்னே தெரியல, ஏதோ மூலைல உட்கார்ந்துருக்காரு. அவர்லாம் மாற்று கட்சியிலேருந்து வந்தவர், வெற்றிக்கு மிகப்பெரிய தோல் கொடுத்தவர்னு சொல்லணும். அடுத்தது தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுங்க, இல்லை நாங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் வேற கட்சிக்கு மாறுறோம் அப்படின்னு ஒரு கொடுத்து வைக்கிறாங்கன்ற ஒரு தகவல் வெளியாச்சு. நம்ம அதை பற்றி விசாரிச்சு பார்த்தோம், என்ன பிரச்சனை, ஏன் இவங்க வெளியே போறேன்னு சொல்றாங்கன்னும் போது அவங்க சொல்றாங்க, 4 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல, நாங்கள் எங்கேருந்து எடுக்க முடியும் இந்த காசை? இந்த காசை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பு வச்சு எடுக்க முடியும். இல்லை எங்களுக்கு வேற ஏதாவது எங்கள் சார்ந்த ஆட்களுக்கு ஒரு பொறுப்பு வரணும். இப்போ உள்ளாட்சியத்தில் வரப்போகுது, ஒரு மேயர் பதவியோ இல்லை வாரிய தலைவரோ பொறுப்பு கொடுக்கணும். ஆனால் இங்கே மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்கெல்லாம் அந்த டிமாண்ட்ஸை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜயதாரணி அவர்கள் வராங்க, வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல இருந்தாங்க, பிஜேபியில் இருந்தாங்க, இப்போ தாவேக்கா போய் சேர்ந்திருக்காங்க. என்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு 2 மேயர் கொடுங்க, ஒரு 3 மேயர் தாங்க, குறைஞ்ச 1 மேயரா தாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்னை சார்ந்து வளர்ந்தவங்க, என்னை சார்ந்து என் கூட அவங்க சொல்ற அந்த எம்எல்ஏ, இப்போ என்ன நான் எம்எல்ஏவா நிற்கும் பொழுது எனக்கு வேலை பார்த்த பசங்க, எனக்கு கீழே இருந்த பசங்க என்ன சொல்லி வேலை வாங்கியிருப்பேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சா நான் இவ்வளோ பொறுப்பு நான் கேட்டு வாங்கிடுறேன், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தரேன், நீங்கள் வந்து யாராவது ஒருத்தனை மேயர் ஆக்கி விட்றேன், இங்கே வந்து நிறைய கவுன்சிலர் உருவாக்கி விடலாம், நீங்கள் நில்லுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், இதான் சொல்லி தான் வாங்கியிருப்போம். ஆனால் இது எதுவுமே அடுத்தடுத்து வரக்கூடிய இணையக்கூடிய நபர்கள் இப்போ இட் இஸ் பிகமிங் ஓவர் க்ரௌடட். தாவேக்கால க்ரௌட் அதிகமாகிடுச்சு. வைக்கிற டிமாண்ட்ஸை அவங்க மீட் பண்ணி ஆகணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தாவேக்கால உள்ளே இருக்கிறவங்க கிட்ட ஸ்லோவாக அவங்க பிடி விலகிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாற்று கட்சியிலிருந்து தாவேக்காக்கு போனவங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, தாவேக்கால இருந்து தாவேக்காலேயே உழைச்சவங்க சொல்ற வார்த்தை, நீ வேற கட்சி தான் வந்திருக்க, நீ ஏன் மேடைக்கு வர? பல்லாவரம்ல நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விழா, அந்த விழாவில் மாற்று கட்சியில் இணைஞ்சவங்க வந்து மேடைக்கு ஏறும்பொழுது அங்கே உள்ளவங்க கத்துறாங்க, எங்க மாற்று கட்சி உள்ளவங்களாம் கீழே இறங்க, நாங்களாம் அப்ப இருந்து தாவேக்கால இருக்கோம், நாங்கள் தான் மேலே இருக்கோம், நீங்க கீழே போங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மற்ற கட்சியிலிருந்து போனவர்கள்
அங்க இருக்க விரும்பல. இன்ஃபேக்ட் ஒரு எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் எம்எல்ஏ நினைக்கிறேன், அவர் தாவேக்கால இருந்தும் வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு நான் எந்த அரசியல்ல இருந்தே நான் முழுக்க போறேன்னு வெளியே போயிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தா எந்த ரீசனும் சொல்ல, இல்லைங்க நான் அரசியலேருந்து வெளியே வரேன் அவ்வளவுதான் வெளியே போயிருக்காரு. ஆனால் உள்ள விசாரிச்சு பார்த்தா சொல்றாங்க, உள்ள மரியாதையே கிடையாது. உள்ள பணம் கொடுத்த முதலீடு போட்ட ஆதவ் அர்ஜுனாவிற்கும் அவருக்குன்னு ஒரு குட்டி லாபி செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த லாபியில உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் மரியாதையை தவிர திரு ஜோசப் விஜய் அப்படிங்கிறவரு அந்த கட்சி தலைவர் தானா அப்படிங்கிற சந்தேகமே வருது எங்களுக்கு அப்படிங்கிறாங்களாம். ஸோ அவர் வரதில்லை, யாரையும் பார்க்கறதில்லை, யார்ட்டையும் பேசுறதில்ல, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா கீழே ஒரு 3-4 பேர் வச்சுருக்காங்க, அவங்கள மட்டும்தான் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குமா. அதை தாண்டி மேலே போகதான். அதிகபட்சம் போனால் திரு என் ஆனந்தவர்கிட்ட போகுதான். அதுக்கு மேல தலைவர் அப்படிங்கிறவர்கிட்ட போகிறதே கிடையாதான். ஜென்ரலாவே ஒரு மாற்று கட்சியிலிருந்து இணையிறாங்க அப்படின்னா ஒரு மரபு எப்படி இருக்கும்னு பார்த்தால் அந்த கட்சியின் தலைவர் தான் அவங்களை பார்த்து வரவேற்று, வாங்க உரிய பொறுப்பு மரியாதையை உங்க உழைப்புக்கான அங்கீகாரமும் நான் கண்டிப்பா கொடுக்குறோன்ற உத்தரவாதம் கொடுப்பாங்க. ஆனால் இங்க இன்ஃபேக்ட் நம்ம பார்த்துருப்போம் மக்களே, தாவேக்கால வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், இப்போ இணைய போகும் பொழுது கேட்டுக்கு வெளியே நிப்பாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு தியேட்டர்ல டிக்கெட்டு வாங்கும் பொழுது இந்த ரசிகர்கள்லாம் வந்து பிச்சுக்கிட்டு உள்ள போவாங்க பாருங்க, அந்த மாதிரி உள்ள போனதுல எம்எல்ஏக்களும் அடக்கம், முன்னாள் எம்எல்ஏக்களும் அடக்கம், அதிமுக இருந்து சென்ற முன்னாள் எம்எல்ஏக்களும் அடக்கம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். முன்னாள் மந்திரிகளும் அடக்கம்ன்றதையும் பார்த்துருப்போம். ஸோ இப்படியாக இருக்கிறது தாவேக்கால் நிலைமை. ஸோ இட் இஸ் பிகிங் ஓவர் க்ரௌடடு. இப்போ உள்ள இருந்து வெளியே நிறைய பேர் வராங்க அப்படின்ற தகவல்லாம் வருது. முக்கியமாக நஞ்சு சம்பத் அவர்கள்லாம் வந்து அங்கீகாரமே இல்லைங்க, எனக்கு மரியாதையும் கிடையாதுங்க, எனக்கு நான் வெளியே வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லப்பட்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு மக்களே. இப்போ இதில் எங்கே தெரியுங்களா வந்து ஃப்ரீஸ் ஆகும் நம்ம நினைக்கிறோம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இங்கிருந்து அங்கிருந்தீங்கன்னு ஃபுல்லாக பிரிஞ்சு போய் தாவேக்கா வந்து க்ரௌட் அதிகமாகிடும். இப்போ இது தாவேக்காரங்களுக்கு புரிதலை நமக்கு தெரியல மக்களே, ஆனால் இது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு ஹெட்டேக்காக மாறும். ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் பொழுதுதான் அந்த அளவை வைத்து ஓட்டு வாங்க முடியும். இப்போ குறிப்பிட்ட அளவுக்கு மேலே க்ரௌடு அதிகமாகுது, டிமாண்ட்ஸ் அதிகமாகுதுன்னும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, விஜயதாரணி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 2 மேயர் கேட்பாங்க, ஒரு வாரிய தலைவர் கேட்பாங்க. இப்போ இந்த டிமாண்ட்ஸ் அவங்க வைக்கிறாங்க, இதை பூர்த்தி பண்ண மாட்டேன்றாங்க தாவேக்கா அப்படின்னும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் மினிட்ல என்னப்பா இது, இங்க வந்ததே அதுக்கு தான் வந்தோம், அதுவே பூர்த்தி இல்லை, நான் எதுக்கு கன்வின்ஸ் பண்ணி உட்காந்துருக்கணும், அவன் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இங்கிருந்து மாற்று கட்சியிலிருந்து அங்க போனவங்க அவங்களோட டிமாண்ட்ஸை பூர்த்தி பண்ண முடியாம தாவேக்கா போகும் பொழுது அங்கிருந்து மறுபடியும் வெளியே வருவாங்க. இந்த ஷிஃப்ட் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற சமயத்துல இந்த ஷிஃப்ட் பயங்கரமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஷிஃப்ட் டிஃபால்ட்டாவே தாவேக்கா மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த கட்சி உள்ளவங்களுக்கு புரிதா நமக்கு தெரியல மக்களே. ஆனால் நிச்சயமாக ஒரு பக்கம் ஆட்சி, ஒரு பக்கம் அதிருப்தி, ஒரு பக்கம் ஜோசப் விஜய் அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாரு, இன்னொரு பக்கம் கரண்ட் கட்டு, அதுக்கு எந்த விதமான ரெமடியும் கிடைக்காம இருக்குது. எல்லாத்துக்கும் மேல மாத்தி மாத்தி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள். நேத்து வந்து தாவேக்காவுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் சொல்றாரு, நாங்க லைவை கண்டிப்பா போடுவோம், எல்லாரும் லைவை பார்ப்பீங்கன்றாரு. அடுத்த நாள் லைவை கட் பண்றாங்க. இதெல்லாம் மக்கள் கிட்ட கொஞ்சமா அதிருப்தி ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குதுன்ற பாக்குறோம். இதெல்லாம் தாண்டி இப்போ தாவேக்கால இருந்து வெளியே வரக்கூடிய நபர்களின் மூலியமாக என்ன ஒரு மெசேஜ் மக்களுக்கு கன்வே பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா, ஓ ஸோ உள்ள இருக்கிறவங்களுக்கே தே நாட் ஃபீலிங் செக்யூர்டு. ஸோ இவங்க எப்படி மக்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருவாங்க, கொடுக்கலையே, ஆட்சிக்கு வந்து இத்தனை மாசம் ஆகுது, என்ன செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்க, என்ன ஒரு பாதுகாப்பு ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற அளவுக்கு இந்த நரேட்டிவ் கொண்டு போகப்படும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். இந்த மாற்று கட்சியிலிருந்து இணைகிற விழா அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா அதோடைய சூடு தேய்மானம் ஆயிட்டு போயிட்டு தான் இருக்கு. ஆனால் தாவேக்கா ஒவ்வொரு வாரமும் 5வது வாரம் ஆகி போச்சு, 5வது வாரமும் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னால் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது அவங்க நெகட்டிவா அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, நெகட்டிவா அமையும். நெகட்டிவா அமையும் பொழுது தாவேக்கா மேல உள்ள இம்ப்ரெஷன்ஸ் டோட்டலா மாறும். அப்ப கூட திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு பதில் கொடுக்காம இன்னமும் அதுக்கு பதில் மற்றவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னால் என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னால், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் யார்? திரு சி ஜோசப் விஜயா, இல்ல
ஆதவர்ஜுனாவா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டது யாரை வச்சு, யாருக்காக? ஃபார் சி ஜோசப் விஜய் தான், நாட் ஃபார் ஆதவர்ஜுனா. இப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய வேலை யாருக்கு இருக்கு? அவங்க அஃப்கோர்ஸ் தலைவருக்கு தான் இருக்கு. பட் தலைவர் கட்டுப்படுத்துறதா, தலைவர்கிட்ட கண்ட்ரோல்லே கட்சி இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கேள்வி போயிட்டு இருக்கு மக்களே. ஸ்லோவா தாவேகா இஸ் லூசிங் இட்ஸ் grip வித் த பீப்புள் அப்படிங்கிறதை எப்போது உணரப்போகிறார்கள் அப்படிங்கிறதை பொறுத்து இந்த வகை நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.